ஜோதிடத்தில் உள்ள நவ கிரகங்களோட ராகு கேது இந்த கிரகங்கள்லாம் நிழல் கிரகங்களாக இருக்குது. இந்த கிரகங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா பின்னோக்கி வக்ர நிலையில தான் பயணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்விரு கிரகங்களுமே ஒரு ராசியில் 18 மாதங்கள் வரையுமே பயணிப்பாங்களாமா. அந்த மாதிரி ராகு கேது கிரகங்கள் பாவ கிரகங்களாக பலரும் நினைக்கிறதோடு இந்த கிரகங்கள் ஒருவருடைய கஷ்டத்தை மட்டும்தான் தருவதாக தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்விரு கிரகங்களுமே ஒருவரை பணக்காரராக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவர்கள் அப்படிங்கிறதும் இன்னும் சில நாட்களில் 2025ஆம் ஆண்டு நுழைய உள்ளோம். இந்த 2025ஆம் ஆண்டில் ராகுவும் கேதுவும் ராசியை மாற்ற உள்ளார். அதுவும் இந்த பயிற்சி 2025 மே மாதத்தில் நிகழ உள்ளது. இந்த பயிற்சியின் போது கேது சிம்ம ராசிக்கு செல்ல உள்ளார். சூரிய பகவானோட ராசிக்கு கேது செல்வதன் தாக்கம் அனைத்து ராசிகளுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரவங்களுக்கு இந்த பயிற்சியானது அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது. இப்போ சிம்ம ராசிக்கு செல்லும் கேதுவால் 2025 ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியில் 3வது வீட்டிற்கு கேது செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு திடீரென்று பணம் தேடி வரும். புதிய வருமானம் ஆதாரங்களை பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒவ்வொரு வேலையிலும் சிறப்பாக செயல்படுவீங்க. இதனால் வெற்றியும் பெறுவீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடன் பிறந்தவங்களோட முழு ஆதரவு கிடைக்கும். பேச்சால் சமூகத்தில் தனி அடையாளத்தை உருவாக்குவீங்க. பணிபுரியறவங்களுக்கு பலவிதமான நற்செய்திகள் தேடி வரும். அடுத்த ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரவங்க. விருச்சிக ராசியில் 10வது வீட்டில் கேது செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்க கடின உழைப்புக்கான பலனையும் பெறுவாங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவாங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். வேலையும் தேடிக்கொண்டிருந்தால் இந்த கேது பயிற்சிக்கு பின் நல்ல சம்பளத்தோட வேலை பெறுவீங்க. உங்களோட சேமிப்பு அதிகரிக்கும். தொழிலில் பலவிதமான நன்மைகளையும் பெறுவீங்க. அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசியில் 9வது வீட்டிற்கு கேது செல்ல இருக்காரு. இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கையை பற்றிய கவலை இதுவரை இருந்தால் கேது பயிற்சிக்கு பின் நீங்கும். பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தந்தையிடமிருந்து பண உதவி கிடைக்கும். திருமணமாகாதவருக்கு நல்ல வரன் தேடி வரும். பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் சிறப்பாக இருக்கும். பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அல்லது உங்கள் துணைக்கும் உண்டான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.